Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Instant Vadacurry. ரொம்ப ஈஸியா சூப்பரா சட்டு நம்ம நினைச்ச உடனே செஞ்சிடலாம். இதுக்கு பருப்பு ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வடகரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற இந்த வடகரியை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இன்ஸ்டன்ட் வடகரி செய்யறதுக்கு முதல்ல நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ பொட்டுக்கடலை நம்ம மிக்சியில லேசா நம்ம பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது பருப்பு தெரியணும் அந்த மாதிரி. நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு நம்ம வடகரி செய்யற நேரத்தில் இது இன்ஸ்டண்டா பண்ணலாம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பொட்டுக்கடலையை நம்ம பொடி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பவுல்ல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது ரொம்ப பொடி செய்யாம ஓரளவுக்கு பொட்டுக்கடலை தெரியற மாதிரி நான் அதை பொடி செஞ்சிருக்கேன். அப்பதான் நம்ம வடை செய்யும்போது அப்படியே பருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இதுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம இதை வடை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் எல்லா பக்கம் கலந்துடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு வடை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பிசைஞ்ச உடனே நம்ம டக்குன்னு வடையை போட்டுடணும், இல்லைன்னா இந்த பொட்டுக்கடலை மாவு பிரிஞ்சு வந்துடும். இப்போ மாவு நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ சின்ன சின்ன வடைகளாக தட்டி வச்சுக்கோம் ரெடியாக. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி வடைகளாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். சும்மாவே சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நாம் சின்ன சின்னதாக தட்டி வச்சு இந்த வடைகளை போட்டுருவோம். இது பொரியறதுக்குள்ள அடுத்த வடைகள் நம்ம தட்டி வச்சிடலாம் ரெடியாக. இப்போ வடையெல்லாம் பொன்னிறமாக பொரிஞ்சு வரும்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த வடை சின்ன சின்ன வடையை இப்படி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு எப்படி வடை செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பொட்டுக்கடலை போட்டு செய்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததுக்கு மசாலாவுக்கு தயார் பண்ணுவோம். இப்போ வடகரி மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று, பெரிய பழுத்த தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு தேங்காய், இதில் பச்சை மிளகாய், இஞ்சி. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பெரிய சைஸ் பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன் காரத்துக்கு. அடுத்தது வெங்காயம் 1, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே புதினா தழை இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி புதினா பொடி செஞ்சு வச்சுருப்பேன். இந்த புதினா பொடி செஞ்சுக்கலாம். புதினா தழை அதிகமாக மார்க்கெட்டில் வந்துருச்சுன்னா அப்போ நான் இதை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் கட்டி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்படியே ட்ரை ஆகிடும். கொஞ்ச நாள் கழித்து நான் அதை எடுத்து இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ புதினா பொடி போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய், இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லா பொருளையும் நம்ம கொஞ்சம் சூடான பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். பானில் எண்ணெய் காயுது. இப்போ வந்து இந்த நம்ம விழுத சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச விழுது நல்லா வதங்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிரேவி பதத்துக்கு நம்ம இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது இதோட கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள்
இது முனி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கரண்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன், இந்த தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வடைகளை நம்ம ஆட் பண்ணணும். ஒரு 2-3 வடைகள் மட்டும் ஃபுல்லாக போட்டுட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக அப்படி உடச்சி போட்டுருவோம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வடைகளை நம்ம இதோட சேர்த்துருவோம். இப்போ வடைகளை சேர்த்த பிறகும் ஒரு முறை இது கொதிச்சு வரணும் நல்லா. இப்போ நம்ம வடைகளை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் இப்படி கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் வடகரி ரெடி. உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் வடகரி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.